கேரளா மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஜாதியினருக்கும் அனைத்து மக்களுக்கும் விஷ் யூ ஏ ஹாப்பி 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 ஓணம். ஓணம் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படியே ஸ்கூல் டேஸ்க்கு போயிடுவேன். ஸோ நான் படித்தது எல்லாம் கேரளாவில் தான். ஸோ ஸ்கூல் டேஸில் அந்த ஓணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வெக்கேஷன். ஸோ ஓணம் லீவ் முடிஞ்சு ஒரு 10 நாள் லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 10 நாள் அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி, நமக்கு ஒரு 100 ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா தீபாவளி தான் என்னோட ஃபேவரட் ஃபங்க்ஷன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓணம் வந்து என்றைக்குமே ஸ்பெஷல் தான். அது ஏன்னா ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் வீட்டு பின்னாடி நிறைய இடம் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து அத்தைப்பூ வைப்போம். அத்தைப்பூனா இப்போ பண்ணுற மாதிரி அந்த வெறும் பூ வச்சு பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து கிளே, அப்புறம் வந்து மண், அப்புறம் சாணி அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டாக அப்படி வைப்போம் நம்ம அத்தைப்பூ. அதுக்கப்புறம் டெய்லி என்னோட வேலை, நானும் என் ஃப்ரெண்ட்ஸுமா காலங்காத்தால எங்களோட மெயின் வேலை அப்படிங்கிறது கிளம்பி வெளில போயிட்டு நிறைய பூவெல்லாம் பறப்போம். அப்போல்லாம் ஒரு தெருவாக போய் பூவெல்லாம் பறப்போம். யார் நோவெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிஃப்ரெண்டான பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து அந்த அத்தை பூவை அவ்வளோ டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு அதுக்கு ஒவ்வொரு டெக்கரேஷன் இருக்கும். காலையிலையும் பண்ணுவோம், சாயந்தரம் வந்து பண்ணுவோம். ஸோ காலையில் பூவெல்லாம் தூக்கி போட்டு சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷாக பூ வைப்போம். ஸோ அது டெய்லி 10 நாளும் நம்ம அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் டெய்லி ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வந்து அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவோம். ஸோ 10வது நாள் அங்கே வந்து நம்ம இந்த அம்பு விடுறது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐதீகம் ஒன்று பண்ணுவோம். என்னன்னா அது வந்து கரெக்டாக 10வது நாள் அம்பு விட்டு அதை உடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருமே இருப்பாங்க அது பண்ணும்போது. ஸோ ஒரு வாட்டி எனக்கும் வாய்ப்பு கிடைச்சிது. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தவங்க பண்ணுவாங்க. ஒரு 2-3 வாட்டி எங்கள் வீட்டு பின்னாடி நான் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஸோ அந்த 10 நாள் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து காலையில் வேலை தூங்கி எழுந்தோன்னே கிளம்பி போய் பூ பறிக்கிறது தான். அதான் ஃபர்ஸ்ட் வேலை. அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்ல, இன்றைக்கும் அது வந்து எனக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நேற்று நடந்த மாதிரி எனக்கு அது ஃபீலாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அது ஒரு பயங்கரமான ப்ளசண்ட்டான ஒரு மொமெண்ட் வச்சுங்களேன். ஸோ இன்றைக்கி அது மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. பட் அன்றைக்கி ஸ்கூல் படிக்கும்போது அதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அது வந்து ஒரு கிரேட் மெமரிஸாக என் கூடவே ட்ராவல் ஆகுது. ஸோ நான் லாஸ்ட்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். நான் பேர் சொல்லாமல் தெரியாதுனால பேர் நான் சொல்லலை. ஸோ அந்த கம்பெனியில் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறதான், ஒரு பையன் ஒன்று பண்ணுறதான், அமல்னு ஒரு பையன், என் ஃப்ரெண்டு தான் அவன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஆனால். ஸோ அவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினான். என்னன்னா மகாபலிஜெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஜோவியலாக ஒரு ஜாலியான கேரக்டராக தான் எல்லாருமே காட்டி பார்த்துருப்போம். ஸோ முதல்ல மகாபலி ஒரு பயங்கரமான ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு கேரக்டராக காமிச்சு, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல காட்டுற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்வாட்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு கேரக்டராக காமிச்சிருந்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், மகாபலி அந்த ஹோல் ஸ்டோரிக்கு வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து அவன் தமிழில் கொடுத்துருந்தான். அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா தமிழில் வாய்ஸ் கொடுத்து அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான்னா, லைக் வந்து மூத்த மொழி தமிழ் மொழி தான் என்றைக்குமே சொல்லுவோம் நம்ம. ஸோ ரொம்ப வருஷமாக என்ன சொல்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் மூத்த மொழி தமிழ் மொழியெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்தளவுக்கு பழமையான ஒரு மொழி தமிழ், அந்தளவுக்கு பழமையான ஒரு ராஜா தான் மகாபலி. அவர் கேரளா அப்படின்னு சின்ன ஒரு ஊர் மட்டும் ஆண்டார் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மாகாணத்தை, ஒரு பெரிய ஒரு இடத்தையே ஆண்ட ஒரு அரசர் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்தேன். ஒரு டைமில் எல்லாருமே தமிழ் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ நானும் ஏற்றுக்கிறேன். ஸோ வெறும் ஒரு கேரளா அப்படிங்கிற ஒரு குட்டி ஒரு ஊரில் அப்படி இருக்கிற ஒரு கிங் மட்டும் இல்லை, ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில்னா ஒரு பெரிய ஒரு கண்டத்தையே வந்து ஆண்ட ஒரு ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் அதை ஏற்றுக்கிறேன். ஸோ அதனால தான் நான் எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம்னு சொன்னேன். ஸோ அது மட்டும் இல்லைனாலும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற இன்னொரு யூனிக்னஸ் என்னன்னா, இது வந்து ஒரு மத சார்பான ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால தான் எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஓணம். நல்லா ஜாலியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓணம் வந்து உங்களுக்கு எல்லா நன்மையும் தரட்டும். குட் பை.